எம்ஜிஆர் தான் தமிழக முதல்வராக பதவியேற்ற நாளினை நினைவூர்த்தும் பொருட்டு ஜூலை 4, 1977 என்பதனை தனது காரின் எண்ணாக மாற்றுகிறார். அதாவது TMX 4777 என்ற எண்ணுள்ள பச்சை நிற காரினை பயன்படுத்தினார். ஒருமுறை ராமவரம் தோட்டத்தில் இருந்து கிண்டிக்கு காரில் முதல்வர் எம்ஜிஆர் சென்று கொண்டிருந்தார். இந்தியன் வங்கியை கார் கடக்கும் போது டிரைவரிடம் காரை நிறுத்த சொன்னார். காரின் கதவு கண்ணாடியை இறக்கி மேலே அண்ணார்ந்து பார்த்தார். அருகில் இருந்த மரத்தின் உச்சி கொம்பில் இளைஞன் ஒருவன் அஇஅதிமுக கொடியை கட்டி கொண்டிருந்தார். டிரைவரை அனுப்பி அந்த இளைஞனை மரத்தில் இருந்து இறங்கி வருமாறு சொல்கிறார். அதன்படியே தொண்டர் வருகிறார். முதல்வரை வணங்கி பவ்யமாக நிற்கிறார். உன் பேர் என்னப்பா? ஆலந்தூர் காசாலி தலைவரே. நாளைக்கு காலையில தோட்டத்துக்கு வா. வருகிறேன் தலைவரே என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். கார் கிளம்புகிறது. அதற்குள் முதல்வரின் காருக்கு பாதுகாப்பாக முன்னே சென்று கொண்டிருந்த பைலட் கார் பின்னாலே வந்து கொண்டிருந்த முதல்வரின் கார் வரவில்லையே, என்னாச்சோ ஏதாச்சோ என்று பதைத்து திரும்பி வந்தபோது முதல்வரின் பச்சை கார் புறப்பட்டதை கண்டு பெருமூச்சு விட்டவாறு பைலட் கார் முன்னே செல்கிறது. மறுநாள் ராமவரம் தோட்டத்தில் தொண்டர் ஆலந்தூர் காசாலி காத்து கொண்டிருந்தார். தோட்டத்திற்குள் இருந்த சத்திய தாயின் கோயிலை தரிசித்த முதல்வர் எம்ஜிஆர் கோட்டைக்கு கிளம்ப ஆயத்தமான போது காசாலியை பார்த்தவாறு, காசாலி, முதல்வர் இவ்விதம் அழைத்ததை கேட்டவருக்கு உச்சி குளிர்ந்து போனது. காசாலி, உன்னை பற்றி ஆலந்தூர் அதிகாரியிடம் விசாரித்தேன். சம்பாதிப்பதில் சரிபாதியை கட்சிக்காக செலவழிக்கிறாயாமே என்று கூறியதோடு காசாலியின் தோளை தட்டிய முதல்வர் எம்ஜிஆர், எப்பவுமே சம்பாதிக்கிற பணத்தை அம்மா கையில கொடுத்திடணும். குடும்பத்துக்கு தேவையானது போகத்தான் பொது சேவைக்கு செலவழிக்கணும். நேத்து ஆபத்தான உயரத்தில கொடி கட்டிட்டு இருந்தியே, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா மகன் கிடைப்பானா? இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் முதல்வர் எம்ஜிஆர்.